ஸோ ஃபஸ்ட்டு சம்மு, சத்யா ரூபாய் 6000 ஒரு வங்கியில் செலுத்தி 5 ஆண்டுகளின் முடிவில் ரூபாய் 7500 பெற்றார் எனில் வட்டி வீதத்தை காண்க. ஸோ வட்டி வீதத்தை காண்க ரொம்ப சிம்பிளான சம் தான். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும், அமௌண்ட்டு மைனஸ் பி. ஸோ உங்கள் கொடுத்துருக்க அமௌண்ட் 7500. ஏன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் 7500 பெறாங்களா. ஸோ 7500 அதுதான் தொகை. அசல் 6000. ஸோ வட்டி 1500. ஆனால் அவங்க கேட்குறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100. அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வட்டி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1500, அசல் 6000, என் அப்படிங்கிறது காலம் 5 ஆண்டுகள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க கேட்குறது. ஸோ 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து ஓரஞ்சு 5, மூவஞ்சு 15, 0, 1 6 5030. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 5%. ஆப்ஷன் பிங்கிறது தான் அதுக்கு சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் சம், ரூபாய் 3600க்கு 15% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகள் 9 மாதத்தில் பெறப்படும் தனி வட்டியையும் தொகையையும் காண்க. ஸோ இந்த இடத்துல காலம் ஆண்டுகள் மற்றும் 9 மாதம் அப்படின்னு கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் ஃபார்முலா தான், SI இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஸோ அவங்க கேட்குறது தனி வட்டி தான் கேட்குறாங்க. ஸோ SI இஸ் ஈக்குவல் டு பி, அசல் அப்படிங்கிறது 3600, என் அப்படிங்கிறது ஆண்டுகள் மற்றும் மாதங்கள். அப்போது மொத்தமாக மாதமாகவே மாற்றிக்கலாம். 3 12 36, சரிங்களா, 3 வருஷம் 36 மாதம், 36 மாதங்கள் ப்ளஸ் 9 மாதங்கள் ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 45 மாதங்கள். ஸோ 45 மாதங்கள் டிவைடட் பை 12, ஏன்னா அதை வருஷமாக மாற்றணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். 1 12 12, 3 12 36. ஸோ 15 3 45. ஸோ 45 45, 5 5 25, 2 4 20, 4 20, மொத்தம் 42, 4 நாங்கள் 16, 20. ஸோ 45 45 பெருக்கினீங்கன்னா 2025 வரும். இது வட்டி. ஸோ அவங்க தொகைன்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போது அமௌண்ட் அப்படிங்கிறது அசலையும் தனி வட்டியும் கூட்டணும். ஸோ அசல் இங்கே 3600, வட்டி கண்டுபிடிச்சிருக்கோம் 2025. ஸோ அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 2 6 5. ஸோ 5625 2025. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது அதற்கு சரியான விடை. நெக்ஸ்ட் சம், 10% வட்டி வீதத்தில் 2.5 ஆண்டுகளில் ரூபாய் 250 வட்டியாக தரும் அசல் தொகையை காண்க. ரைட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா SI இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஸோ வட்டி சம்பளம் கொடுத்துருக்கிறது 250. அசலை தான் அவங்க கேட்குறாங்க, அசல் தொகை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ P அப்படியே வச்சுக்கலாம். N அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க, அதனால 2.5 அப்படின்னு வச்சுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% வட்டி. ஸோ இந்த சைஃபருக்கும் இந்த சைஃபருக்கும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது இந்த 0 ஈக்குவல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா 2500 இருக்கும். இந்த பெருக்கல் இருக்கிற 2.5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சேம் வச்சுன்னா டிவைடட் பை 2.5 வரும், ஈக்குவல் டு P. ஸோ அடுத்த ஸ்டெப்பு இங்கே பாயிண்டில் இருக்குது, அதனால் நான் இந்த இடத்துல ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். 25,000 ஆயிரும், கீழே 25 மாறும். ஸோ இதை அடிச்சிங்கன்னா ஒரு 25 அப்புறம் 3 சைஃபர். அப்போ ஆன்சர் 1000. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது அதற்கு சரியான விடை.
ஸோ அடுத்த சம், குமரன் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை கண்ணன் என்பவருக்கு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு கடனாக அளித்தார். வட்டி வீதத்தை குமரன் 10%லிருந்து 12.5% உயர்த்தியதால் கண்ணன் ரூபாய் 1250 கூடுதல் வட்டியாக ஓராண்டுக்கு செலுத்தினார் எனில் குமரன் அளித்த கடன் தொகை எவ்வளவு? அதாவது இந்த வட்டி வீதத்தை குமரன் 10%லேருந்து 12.5% இன்க்ரீஸ் பண்ணிடுறாரு. அதனால கண்ணன் 1250 கூடுதல் வட்டியாக ஒரு ஆண்டுக்கு செலுத்துறாரு. அப்போ வட்டி வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 12.5%க்கும் 10%க்கும் வித்தியாசம் எவ்வளோ வருது? 2.5% வருது. இந்த 2.5% தான் 1250. அப்போ எனில் குமரன் அளித்த கடன் தொகை எவ்வளவு? ஸோ 2.5%, நான் 2.5% 2.5% எடுத்துக்கிறேன். 1250 ரூபாய். நமக்கு தேவை 100% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவர் கொடுத்த கடன் தொகை என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 100%னா இந்த 2.5 ஈக்குவல் டு இங்கே வருது. அதனால் 1250 டிவைடட் பை 2.5. ஸோ 100% வேணுங்கிறாங்களா? அப்போ இன்ட்டு 100. ஸோ சிம்பிளை பண்ணிக்கலாம். இந்த புள்ளியை நான் ரிமூவ் பண்ணணும். அதனால் நான் மேலே ஒரு சைஃபர் எடுத்துக்கிறேன். 1250 அப்படிங்கிறது 12,500 டிவைடட் பை 25 இன்ட்டு 100. ஸோ 5 25, இங்கே 2 10 5 25 2 சைஃபர். அடுத்து 4 5 5 25. ஸோ டோட்டலாக 500, அப்புறம் இங்கே ஒரு 2 சைஃபர். அப்படிங்கிறனால ஆன்சர் 50,000. 50,000ங்கிறது தான் அவர் கொடுத்த மொத்த கடன் தொகை. இது ஆன்சர். %16 வட்டி வீதத்தில் 3.25 ஆண்டுகளில் ரூபாய் 2080 வட்டியாக தரும் அசல் தொகையை காண்க. ஸோ அசலை காண்க. ஸோ இந்த சம்மும் பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான். SI is equal to PNR divided by 100. ஸோ இந்த இடத்துல வட்டி அவங்களே கொடுத்துருக்காங்க 2080 அப்படின்னு. இங்கே 2080 வட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அசல் தானே கண்டுபிடிக்கணும். P அப்படியே வச்சுக்கலாம். N அப்படிங்கிறது 3.25 ஆண்டு. ஸோ இந்த 3.25 கலப்பு பின்னத்தை முழு பின்னமாக மாற்றிக்கலாம். அப்போ முன்னாங்க 12 13/4 வரும். ஸோ ஆண்டுகளை அப்படியே வச்சுக்கலாம் 13/4. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 16%. ரைட். ஸோ நமக்கு தேவையானது அசல். ஸோ சிம்பிளை பண்ணிக்கலாம். 1 4 நன்னாங்க 16. அடுத்தது ஸோ இந்த இடத்துல 1 4 5 20 திருப்பி 2 8 0. இந்த 4ஐயும் 2080 சிம்பிளை பண்ணிட்டோம். அடுத்தது 1 13 13 4 13 52. ரைட். அப்போ இந்த 100 ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாம் ஆயிரும். 40 2 சைஃபர். அப்போ ஆன்சர் 4000. ஆப்ஷன் பிங்கிறது தான் இதற்கு சரியான விடை.